வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். இந்த சார்ட்ல இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் எப்படி இருக்கு, இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். ஸ்டார்டிங் என்ன நடந்துட்டு இருந்தது, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஎம்சிவி, நீங்க டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு உங்களோட டிமெட் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் வியூ ரெண்டுல போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஎம்சிவி தான் காட்டும். டாடா மோட்டார்ஸ் காமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான். அதே மாதிரி டிஎம்பிவின்னு ஒன்று இருக்கு, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎம்சிவி. ஜஸ்ட் நீங்கள் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு போட்டிங்கனாலே டிஎம்சிவி தான் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா ட்ரெண்ட் எப்படியா இருக்குங்கிறது பாருங்க. இங்கிருந்து லிஸ்டா இருக்கா, லிஸ்டிங் ரேட்லேருந்து என்ன இருக்கு, இங்கிருந்து செல்லா இருக்க விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல பாருங்க, இங்கிருந்து செல்லா இருக்கு ஒரு 3 டேஸா. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு புல் பேக் போயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், புதுசாக ஒரு லோ வைக்குன்னு எதிர்பார்க்கலாமா? பட் இடத்துல லோ வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா வைக்க கிடையாது, ஈக்குவல் லோ வச்சிருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷனில் டபுள் பாட்டம், அதில் டபுள் பாட்டம் தெரியுதுங்களா, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா. அதே மாதிரி பாட்டம் வந்து அவுட் ஆயிருக்கா, பிரேக் ஆகி. இதை நம்ம என்ன சொல்லுவோம், பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவோமா? ஓகே, இங்கிருந்து ட்ரெண்ட் எப்படியா இருக்குங்கிற விஷயத்த பாருங்களேன். இங்கிருந்து ஒரு ஹை, ஒரு புல் பேக் போயிருக்கா, எகெயின் ஒரு ஹை, ஒரு புல் பேக், எகெயின் ஒரு ஹை, ஒரு புல் பேக், எகெயின் ஒரு ஹை, புல் பேக், ஹை, புல் பேக் வந்திருக்கா, எகெயின் ஒரு ஹை, ஒரு புல் பேக், எகெயின் ஒரு ஹை, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக போயிருக்கு, ஒரு புல் பேக், எகெயின் ஒரு ஹை, ஒரு புல் பேக். ஓகே, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு லோ பிரேக் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இந்த லோ பிரேக் ஆயிருக்கா, பிரேக் ஆகலையா. அதே மாதிரி பாருங்க, இந்த லோ பிரேக் ஆயிருக்கா, பிரேக் ஆகலையா. அதே மாதிரி இந்த லோ பாருங்க, இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லோ பிரேக் ஆயிருக்காது. ஏன்னா அது பேர் தான் ட்ரெண்டு. புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும். ஒரு புதுசாக ஒரு லோ வைக்காது. ஆல்ரெடி வந்த லோவை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாது. எங்கேயாவது பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க. எங்கேயுமே பண்ண கிடையாது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ என்ன அர்த்தம், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு இது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? ஓகே, எகைன் இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணணுமா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா. இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கா இந்த இடத்துல. இப்போ புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கா. ஓகே, நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னது, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகணும் ஒரு விஷயம். இது எப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும், இந்த லோவை பிரேக் பண்ணணும், நெக் பாயிண்ட் பிரேக் ஆகணும். அது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். இது தெரிஞ்சாதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஓகேங்களா, நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா புதுசாக ஒரு லோ வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவா புல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு லோ வைக்குதா, அதுதான் பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா புதுசாக ஒரு லோ வைக்கும். இங்கே என்ன நடந்திருக்கு, புதுசாக ஒரு லோ வச்சுட்டு வந்துட்டு இருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் புதுசாக லோ வச்சுட்டு வந்திருக்கு. எங்கே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்கலாம்னு எதிர்பார்க்கலாமா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே இருக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நீங்கள் இந்த டபிள்யூ பேட்டர்ன்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஹார்மோனிக் டெக்னிக்கல் எல்லாமே. ஏன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணும். இது என்ன ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா, ஹார்மோனிக்ல வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கு, பேட்டு, காட்லி, ஆல்ட் காட்லி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி மட்டும் இதில் பேசலாம். ஓகே, இங்கேருந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன நடக்கணும், பிரேக் ஆகணும். பிரேக் ஆனாதான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுமா? ஓகே, இங்கிருந்து என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு எகைன் என்ன நடக்குது, புதுசாக ஒரு லோ வைக்கிற விஷயத்த பார்த்துட்டோமா? என்ன நடக்குது, திருப்பியும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்குதா. நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம், என்னது, திருப்பியும் இன்னொரு லோ வைக்கண்டா, ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பியும் இன்னொரு புல் பேக் போயிட்டு எப்படி ஒரு புல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு லோ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கலாமா? ஓகே, இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கூட நமக்கு இருக்கு. ஓகே, நமக்கு இதில் தேவையான பாயிண்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு 3 பாயிண்ட் தானே கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறேன், தெரியுதுங்களா. இதோட ட்ரெண்ட் லைன் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு பாயிண்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு அப்படின்னு. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கலாம், எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு, இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸா. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஓகே,
இந்த ஹை வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? ஓகே. இங்க என்ன ஆயிருக்கு? அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? பிரேக் ஆயிட்டு என்ன ஆகுது? எகைன் ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகுற விஷயத்த பார்க்க முடியுதுங்களா உங்களால? இது என்ன நடக்கலாம்? ட்ரெண்ட் ஆயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இன்கேஸ் பிரேக் ஆகலங்கிற பட்சத்தில என்ன ஆகும்? எகைன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஆல் டைம் ஹை தானே இது. இது என்னவா ரியாக்ட் ஆகும் ஆக்சுவலா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா ரியாக்ட் ஆகும். இது பிரேக் ஆச்சு அப்புட்ன்னா, ஃபர்தரா மூவ் ஆகும். பிரேக் ஆக முடியல அப்புட்னா என்ன ஆகும்? எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் நெகட்டிவ் ஆகும். ஓகே. இதுல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அத நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களான்னு பார்க்கலாம் அதுல. ஆக்சுவலா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி இருக்கும்னா, இன்வெர்டட்ல இருக்கும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? டைரக்ட்டா இருந்ததுன்னா பாருங்க. டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா ஓகே ஒரே நிமிஷம் வெயிட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹெட் இது ஹெட். இது நம்ம ஷோல்டர்ன்னு போடுவோமா? இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு எப்படி இருக்கும்னா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். லெஃப்ட் ஷோல்டர் எகைன் பார்த்தீங்கன்னா ஹெட். இது என்னது? பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்க விஷயத்த பார்க்கலாம். பிரைஸ் செக்ஷன்ல. இங்க இருந்து பாருங்க லெஃப்ட் ஷோல்டரா? இது வந்து நெக் பாயிண்ட். இது வந்து ஹெட். இது என்ன பாயிண்ட்? நெக் பாயிண்ட். இது ரைட் ஷோல்டர். அப்போ இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுதா? ஓகே. இது வந்து என்ன பாயிண்ட்? இது வந்து நெக் பாயிண்டா? இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் வரைக்குமே வரக்கு சான்சஸ் இருக்கு. அது என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது அந்த இடத்துல. பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆயிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த பேட்டர்ன் எண்டிங் கிட்ட வந்துட்டு இருக்கா? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இத நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ஆகலாம். இது பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கலாம்? இன்னும் மேல போலாம். பிரேக் ஆகலன்னா, எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்துட்டும் கூட பார்த்தீங்கன்னா, எகைன் சேம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி நமக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிரைஸ் ஆக்ஷன்ல. அப்ப அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது எகைன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த அப்டேட் டைம்லலாம் நான் எகைன் இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே. இப்ப நமக்கு இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா, அந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிருக்கு. ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுதா? பாருங்க. இங்கிருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. புல் பேக், எகைன் ஒரு ஹை, ஒரு புல் பேக், எகைன் ஒரு ஹை, ஒரு புல் பேக், எகைன் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா? நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு ஹை, ஒரு புல் பேக். பட் நெக் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, எகைன் என்ன ஆரம்பிக்கலாம்? எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ்ல வர சான்சஸ் இருக்கு. அப்போ இது எப்படி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு? இதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகேங்களா? இதுல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? ட்ரெண்ட் எப்படி ஆகி போயிட்டு இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோல இருந்து. இப்ப கரண்ட்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்கள் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, சார்ட் ரீடிங்னு சொல்லுவோம். நம்ம பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ ரீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ட்ரெண்ட் லைன்னா என்ன? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. டபுள் பாட்டம் கத்துட்டு இருந்திருக்கீங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேசிக்கான பிரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ நம்ம ரெகுலரா நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்றது மூலியமா உங்களால ஈஸியாவே பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்க முடியும். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.